1983 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வேக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 17 ரன்களுக்குள் 5 விக்கெட்டை இழந்திருந்தது. உலகம் முழுக்க இந்தியா அவுட் என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் கிரீஸில் நுழைந்தார் கபில் தேவ். ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் மற்றொரு முனையில் ஒரே மனிதன், ஒரே போராட்டம். அதிரடி சிக்ஸர்கள், அதிரும் பவுண்டரிகள், 175 ரன்கள், நாட் அவுட். இந்தியா அந்த போட்டியை வெற்றி பெறவில்லை என்றால் உலகக்கோப்பையை இந்தியா வென்றிருக்க முடியாது. அந்த ஒரு இன்னிங்ஸ் இந்திய கிரிக்கெட் வரலாற்றை மாற்றிய ஒரு வீர காவியம். ஆம், இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மனிதர் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்தார் என்றால் அவர்தான் கபில் தேவ். 1959ஆம் ஆண்டு சண்டிகரில் பிறந்த கபில் தேவ் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து உலக கிரிக்கெட் அரங்கத்தை அதிர வைத்தவர். 1978ஆம் ஆண்டு இந்திய அணியில் அறிமுகமான கபில் தேவ் அன்றிலிருந்து இந்திய கிரிக்கெட்டின் முக்கிய தூணாக மாறினார். 434 டெஸ்ட் விக்கெட்டுகள், 5000+ டெஸ்ட் ரன்கள், உலகின் சிறந்த ஆல்ரவுண்டர் என்ற பெயர். அவர் விளையாடிய ஒவ்வொரு போட்டியும் ஒரு போராட்டம் போலவே இருந்தது. வெல்லவே முடியாத வெஸ்ட் இண்டீஸ் என்று எல்லோரும் அந்த காலகட்டத்தில் கூறிய பொழுது அந்த வெஸ்ட் இண்டீஸையும் குறைந்த ரன்களிலேயே சுருட்டி இந்தியாவிற்கு முதலில் கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்று தந்த நம்பிக்கை நாயகன் கபில் தேவ். கபில் தேவ் ஒரு கேப்டன் மட்டுமல்ல, பல இளைஞர்களின் ஊக்க சக்தி. எதுவுமே சாத்தியம் இல்லை என்று நினைத்த இந்திய அணிக்கு எல்லாமே சாத்தியம் என்று நிரூபித்தவர். இன்றைய பல இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களின் வழிகாட்டி நமது கபில் தேவ். கபில் தேவ் நமக்கு சொல்லிய பாடம் ஒன்றுதான்: நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் தைரியம் இருந்தால் வரலாறே மாறும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி, கோவை. நன்றி, வணக்கம். நமது கபில் தேவ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நமது SS அகாடமி உங்களோடு பெருமை கொள்கிறது.